வணக்கம். ஜக் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். அதாவது அதிமுகவில் உளறல் மன்னன் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ராஜேந்திர பாலாஜி, இன்னொன்று திண்டுக்கல் சீனிவாசன். நம்ம ராஜேந்திர பாலாஜியை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் எடப்பாடி சம்மந்தப்பட்ட பிரச்சாரம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதில் ராஜேந்திர பாலாஜி அதிமுக பேசியிருக்கார். அதாவது சிவகங்கையில் இது சிவகாசியில் இது நடந்திருக்கு. தலைமை ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்கார். பேச ரொம்ப அழுதுட்டார். அதாவது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, மற்றபடி பண மோசடி வழக்கில் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதிமுகவுக்கு எதிராக என்ன காவல்துறை அதிகாரி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லி என்னை மிரட்டினாங்க, மற்றபடி தனிமை சிறையில் அடைத்து மிரட்டி பணிய வச்சாங்க. ஏன்னா நான் எதுக்குமே பணிவேன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்தாங்க. என்னை நான் எதுக்குமே பணியல. அதே நேரத்தில் நான் சொல்லிட்டு ரொம்ப ஓன்னு அழுகிறார். அதாவது செத்தாலும் சாவேனை தவிர கட்டாயமாக நான் அதிமுகவை காட்டி கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையை. செத்தாலும் சாவேனை தவிர அதிமுகவை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓன்னு அழுகிறார். அந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. பல பத்திரிகைகளும் அந்த ஃபோட்டோ இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அப்புறம் பேசுகிறார், என்னை ராஜபாளையம் தொகுதியில் திட்டமிட்டு தோற்கடிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நான் எந்த சாதி மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, எல்லா சாதி மதத்துக்கும் ஒரு ஆதரவாக தான் இன்றைக்கும் பழகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும், நல்லா புரிஞ்சுக்க இந்த வார்த்தையை பேசுகிறார், பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் சிறுபான்மை மக்கள் பல ஆயிரம் பேர் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்சா நம்பிக்கை சிதைந்து விடும் அப்படிங்கிறத இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜியே சொல்லிட்டார். இது ஒன்று போதுமே. அதாவது அதிமுகவை செத்தாலும் காட்டி கொடுக்க மாட்டேன் என்ற ராஜேந்திர பாலாஜி இந்த காட்டி கொடுத்துட்டாரு, அழுகிறார். ஆனால் பேச உணர்ச்சி வசத்தின் அடிப்படையில் என்ன பேசுகின்றோம் அப்படிங்கிறது தெரியாமல் பேசுகிறார். பலவிதமாக அங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேசியிருக்கார் ஆட்சியில் இருந்தப்ப. இருந்தாலும் இப்பவும் காட்டி கொடுத்துட்டார். சிறுபான்மை அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறது ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியுது, எடப்பாடிக்கும் தெரியும். ஆனால் அவர் உளரல. ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு உளறிட்டார். அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். எடப்பாடி ஒருவேளை சப்போஸ் ஆட்சிக்கு வந்துட்டான்னு வைங்களேன் பாஜக கூட்டணியோட, அப்புறம் பாஜக தன் வேலையை காட்டக்கூடிய சமயத்தில் என்ன ராஜேந்திர பாலாஜி ஒரு ஆள் மட்டும் இருந்து எப்படி இஸ்லாமியர்களை நம்பிக்கையும் கிறிஸ்துவ நம்பிக்கையும் அவர் காப்பாற்ற முடியும்? எடப்பாடி கையில் அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்போ பாஜக கூட்டணி அதிமுக வரக்கூடிய சமயத்தில் சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை சிதையும் அப்படிங்கிற ராஜேந்திர பாலாஜி போட்டு கொடுத்து விட்டு